புரியுதுங்களா? நீங்க சேர்க்கலாம் சார் நான் ஹோம்னு வச்சா என்ன ஆகும், இல்ல வேற ஏதாவது பேர் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி இண்டெக்ஸ்ன்ற பேர்ல ஏதாவது ஃபைல் இல்லை அப்படின்னா அது என்ன பண்றோம்னா இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் அதை காட்டிடும். ஓகேவா? பாருங்க ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட லோக்கல் சர்வரை வந்து நான் ஆன் பண்றேன். ஓகேவா? என்னோட ஜாம்ப் வந்து ஆன் பண்றேன். என்னோட ஃபைல் லொகேஷன் வந்து இப்போ சர்வரோட லொகேஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த htdocs அப்படின்ற ஃபோல்டர் தான். ஓகேவா? நான் என்ன பண்றேன் இப்போ என்ன பண்றேன் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா அப்பாச்சி MySQL அதெல்லாம் பாருங்க MySQL ஸ்டார்ட் பண்றேன் அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்போதான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து சர்வரா வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? இந்த சர்வருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா பாருங்க htdocs அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளதான் எல்லாம் ஃபைல் இருக்கும். இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா ஒரு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு ஒரு ஃபோல்டரும் ஒரு ஒரு வெப்சைட். எப்படி புரியுதா உங்களுக்கு? இங்க பாக்குற நீங்க ஒரு ஒரு ஃபோல்டரும் ஒரு ஒரு வெப்சைட். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பாருங்க ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி இதோட பேர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். புரியுதா? பீப்பிள் கிளியரா? ஓகேவா? ஸோ சாம்பிள் வைக்கிறேன். இந்த சாம்பிள்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஓகே இப்போ இந்த சாம்பிள் அந்த ஃபோல்டரை எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து என்னோட எடிட்டர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? பீப்புள் புரியலன்னா கேளுங்க. சரியா? நான் சொல்றது புரியும், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேசிக்ஸ் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? HTML பத்தி அட்டன் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன் இந்த சாம்பிள்ன்ற ஃபோல்டரை என்ன பண்றேன் என்னோட எடிட்டர்ல ஓப்பன் பண்றேன். பாருங்க என்னோட எடிட்டர்ல நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல எந்த ஃபைல்ஸுமே இல்லை. கரெக்டா? எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து அதாவது வெப்சைட் ஐ மீன் வந்து வெப்சைட் ஐ மீன் வெப் ரூல்ஸ் படியே வந்து ஒரு வெப்சைட்டோட முதல் பேஜ் அதே ஹோம் பேஜ் என்ன இருக்குன்னா இண்டெக்ஸ் என்ற பேர்ல இருக்கும். சரி நான் இண்டெக்ஸ் இல்லாம என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு பேர்ல கிரியேட் பண்றேன். home.html அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன? ஹோம். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு பேர் வைக்கிறேன். என்ன அப்படின்னா about.html அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுல வந்து அபவுட்கான கண்டென்ட்டை நான் கொடுத்துக்கிறேன் நான். தெரியுதா? அபவுட் அஸ். அதே மாதிரி ஒரு H1ல வந்து நான் அபவுட் அஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட சர்வரை நான் ரன் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து லோக்கல் ஹோஸ்ட். இப்போ என்னோட ஃபோல்டர் நேம் என்ன? சாம்பிள் அப்படின்னு அடிச்சேன் அப்படின்னா இங்க பாருங்க என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அந்த ஃபோல்டர்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டு. ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுது. ஓகேவா? இது ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா அங்க வந்து இண்டெக்ஸ்ன்ற ஒரு ஃபைலு இல்லை. கிளியரா உங்களுக்கு இது? இப்ப பாருங்க. சாரி சொல்லுங்க ஏதோ கேட்டீங்க. ஓகே ஃபைன். இப்ப பாருங்க இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இப்ப என்ன பண்றேன் index.html அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து சேம் HTML கண்டென்ட்டை நான் போட்டுக்கிறேன். இதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஜ். ஓகேவா? இப்போ ஒரு H1ல this is index page அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்க இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகுது பாருங்க.
என்ன அது சொல்லுங்க. இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்க கண்டென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்ப எந்த சர்வர் எடுத்தாலும் அதோட ஹோம் பேஜ் எப்பவுமே என்ன இருக்கணும், இண்டெக்ஸ்ன்ற ஒரு பேஜ்ல தான் இருக்கணும். கிளியரா? பட் இவ்வளவு செக்மெண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஒரு யூஆர்எல்ல இவ்வளவு செக்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டோகால். ஸோ புரோட்டோகால். ஸோ என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ண ஹெச்டிபி யூஸ் பண்றீங்களா, ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்றீங்களா, இல்ல எஃப்டிபி யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு புரோட்டோகால். ஓகேவா? அதே வந்து எஃப்டிபி அப்படின்னா ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றது யூஸ் பண்றக்கூடிய ஒரு புரோட்டோகால். புரியுதுங்களா? இப்போ எஸ் சார். ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நேம். டொமைன் நேம்ன்றது www.example.com அப்படின்றது டொமைன் நேம். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து போர்ட் நம்பர் அப்படின்னு. நீங்க கேட்கலாம், சார் நான் எதுக்குமே போர்ட் நம்பரே பார்த்தது இல்லையே, ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்தீங்க, ஒரு டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்வர் எந்த போர்ட்ல டிஃபால்ட்டா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் 80 அப்படின்ற டிஃபால்ட் போர்ட்ல தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? போர்ட் 80 அப்புறம் 443 இந்த போர்ட்ல மட்டும்தான் வந்து டிஃபால்ட்டாவே வந்து சர்வர் வந்து ரன் ஆகும். அதனால இந்த போர்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். புரியுதாமா? எஸ் சார். புரியுதா? H1 அப்படின்னு ஒரு போர்ட் சொல்லுவாங்க. இப்ப இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப 2087ன்றது இவன் எனக்கு கொடுத்துக்கிற போர்ட். புரியுதுங்களா? சோ இது மாதிரி ஒவ்வொரு சர்வரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. எஸ் சார். புரியுதுங்களா? புரியுதா? அது ஏன் இந்த போர்ட் வழியா தான் போகணும் அப்படின்னு கேட்டீங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்பஸ்க்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி பேனல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேவா, இந்த போர்ட் இல்லாம இவன் எனக்கு கொடுத்து ஆக்சஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகுது பாருங்க. சாரி, ஒவ்வொரு சர்வரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. பட் நான் அந்த போர்ட் வச்சு போகும்போது என்ன ஆகணும், புரியுதா? அது ஏன் இந்த போர்ட் வழியா தான் போகணும். ஓகேவா? இது ஜெனரல் டொமைன் தேவையில்லை. பட் வந்து இந்த மாதிரி அட்மின் பேஜ் இந்த மாதிரி இதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கலாம், சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்கலாம் அந்த இடத்துல போர்ட் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத். ஸோ எந்த பாத்தை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க, இதுல வந்து அபவுட் அஸ்ஸா இல்ல ஸ்கோர்ஸ் பேஜா அப்படின்றதுதான் வந்து அதோட பாத் நேம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, சாம்பிள் அப்படின்னு சொன்னோடனே இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து நான் பண்ண home.html அப்படின்னு அடிச்சேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பேஜ் கிரியேட் பண்ண அபவுட்டா, அபவுட் பாருங்க, அபவுட் அஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த யூஆர்எலோட பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு யூஆர்எலுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர் வருது பாருங்களேன். இந்த மாதிரி வந்து ஐடி அப்படின்னு போட்டுங்க பாருங்களேன். இந்த கேன்வா லிங்க்லயே பாருங்களேன், டிசைன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஏதாவது டேட்டா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது? கொரி பேராமீட்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ ஓகேவா? அதாவது பாருங்க, கொஸ்டின் மார்க் போட்டு இந்த மாதிரி ஐடி ஈக்குவல் டு 1 2 3 அண்டு சிம்பிள் போட்டு கலரு, அதாவது என்ன அப்படின்னா இந்த ஐடின்ற ஒரு வேரியபிள், ஐடின்ற வேரியபிள் இருக்கு, அதாவது கொரி பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அதோட கொரி பேராமீட்டரோட வேரியபிள் சொல்லுவாங்க. பாருங்க, ஐடின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ வந்து 1 2 3. கலர்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ என்னது பிளாக். ஓகேவா? இது வந்து கொரி பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த யூஆர்ல ஆஷ் சிம்பிள் போட்டு ஒரு இது வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன்,
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸ் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் தானே இது. இப்போ நான் ஒரு பேராகிராஃப் போடுறேன். ஓகேவா? இதை வியூ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆச்சா ஐயோ இன்னும் பத்தல இருங்க, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன். அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றது. மைக் மியூட் பண்ணிங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு கண்டென்ட்டாக என் வெப்சைட்ல சாம்பிளாக ஆட் பண்ணியிருக்கேன் பீப்புள். இங்கே பாருங்க, இந்த வெப்சைட் இப்படி ஷோ ஆகும். ஓகேவா? கரெக்டா? இங்க பாருங்க, இப்போ என் கண்டென்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யூஆர்எல் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு செக்ஷனுக்கு போகணும். அதாவது இந்த வெப்சைட்ல வந்து இந்த டிவ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த டிவ் டேக் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. டிவ் டேக் என்ன சொல்லுங்க? டிவ் டிவ் டிஐவி மாதிரி ஒரு ஒரு செக்ஷனா வந்து பிரிக்கிறது. இப்போ இங்க பாருங்க, ஒரு டிவ் டேக் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த டிவ் டேக் உள்ள நான் நிறைய டெக்ஸ்ட் வந்து போடுறேன். ஓகேவா? நிறைய டெக்ஸ்ட் வந்து போடுறேன் அதுல. இங்க பாருங்க, இப்ப நான் போட்டேன்னா பாருங்க இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. இப்ப இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க, இப்ப இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. கரெக்டா? இந்த டிவ் கண்டென்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ அப்பதான் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக உங்களுக்கு தெரியும். அந்த டிவ்ல ஒரு ஹெச் கண்ட்ரோல் எக்ஸ். ஓகேவா? ஓகே. அதாவது இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மேல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க, கீழே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு யூசர் வரான், அவன் யூசர் வந்து டைரக்டா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து டைரக்டா ஸ்க்ரால் பண்ணி அவன் பாக்குறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா இந்த கண்டென்ட்டை அவனை ஓபன் பண்ண வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆமா ஆமா ஆமா. இருங்க காட்டுறேன். அதாவது இங்க பாருங்களேன், இப்போ வியூ அப்படின்றதுதான் இந்த பேஜோட யூஆர்எல். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க, ஒரு யூடிஎம் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. யூடிஎம் கண்டென்ட்னா இது ஒரு வேரியபிள், அதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது யூடிஎம் கேம்பெயின் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த பேஜ் ஆக்சஸ் பண்றேன்னா இந்த பேஜை யாரு எங்கிருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதை தவிர இப்போ ஒரு பேஜ் இருந்து இன்னொரு பேஜுக்கு ஒரு வேல்யூ வந்து ரிடக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கொரியில பாஸ் பண்ணி அனுப்பலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் இருக்கா, இந்த ஹோம் பேஜ் ஹெட்டிங் கீழே ஒரு ஆங்கர் டேக் நான் கொடுக்குறேன். ஆங்கர் டேக்னா என்ன? இப்போ ஆங்கர் டேக்னா என்ன? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து அபவுட் அஸ் போனோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, ஏபிஓயூடி
அபவுட் டாட் HTML அவ்வளவுதான் கொடுத்துட்டு இது கூட ஒரு வேரியபிளை நீ பாஸ் பண்ணி அனுப்புற. எப்படி அனுப்புறனா கொஸ்டின் மார்க் போட்டு நேம் பிரவீன், ஓகேவா? அடுத்து அண்டு, அடுத்து வேரியபிள் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 243 அப்படின்னு சொல்லி அனுப்புறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் மேல், இதுதாங்க கொரி பேராமீட்டர். இப்போ பாருங்க, அந்த லிங்கை நான் மறுபடியும் ஓபன் பண்றேன். மேல போதா? இப்ப கிளிக் பண்ணா இப்போ பாருங்க, இப்ப நார்மலா அபவுட் அஸ் ஓபன் பண்ணனா இங்க பாருங்க அபவுட் டாட் HTML அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இப்ப அதே வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்க, இந்த யூஆர்எல் கூட வந்து இந்த நேம்ன்றத பிரவீன் பாஸ் ஆகுது, இந்த ஐடின்றது 34 ஆகுது, இந்த ஜெண்டர் மேலுக்கு பாஸ் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ணலாம்னா இந்த பேஜ் வழியா வந்து இந்த நேமு ஐடி கெட் பண்ணி வேற ஏதாவது ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ புரியுதா? ஆமா, அதாவது பாருங்க, இப்போ ஒரு பேஜ்ல இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து இன்னொரு பேஜுக்கு நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொரி பேராமீட்டர் வழியா பாஸ் பண்ணுவீங்க யூஆர்எல்ல. புரியுதா? ஆமா, இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இது சாம்பிளா வந்து கெட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு என்னோட கன்சோல்ல போயிட்டு பாருங்க, கன்சோல் லாக் பேராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வரலையே. சாரி சாரி. ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கெட் பண்ணி இந்த பேஜ்ல ஏதாவது யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது பண்ணலாம், ஓகேவா? இது மேக்ஸிமம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, நீங்க டிக்கெட் சிஸ்டம் பார்த்துருக்கீங்களா? இப்போ டிக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நான் இந்த டிக்கெட்டை ஓபன் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் வியூ. இங்க பாருங்க, இப்போ கேடிகே 93 போட்டீங்க, இதுதான் பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டரை வச்சுதான் இந்த கன்சர்ன் டிக்கெட்டை நான் ஃபெச் பண்ணேன். புரியுதா? இதுதான் கொரி பேராமீட்டர். கிளியரா பிபு? கிளியரா? Yes, sir. Yes. அது ப்ரௌசர் லெவல் மட்டும் தான் இருக்கும், சர்வர்கள்லாம் போகாது. புரியுதா? கிளியரா? Yes, sir. Yes. யா, பாருங்க.
இங்க பாருங்க, புரோட்டோகால் அப்படின்றது HTTP-யா, HTTPS-ஆ, FTP-யா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌசர் இந்த சர்வர் கூட எந்த புரோட்டோகால் மூலியமா கனெக்ட் பண்ண போகுது அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த டொமைன் நேம். இன்னொன்று என்ன சொல்ல போறோம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ www.example.com அப்படின்னா இந்த இதுதான், இது வந்து சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது வேர்ல்டு வைட் வெப்ல example.com அப்படின்றது. ஓகேவா? சிம்பிளா example.com அப்படின்னா எக்ஸாக்ட் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு வைட் வெப்புக்குள்ள எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு டொமைன் இதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த யூஆர்எல் வேற, இந்த யூஆர்எல் வேற. கிளியரா உங்களுக்கு? இங்க பாருங்க, https:/example.com வேற, https://www.example.com வேற. புரியுதா உங்களுக்கு இப்போ? ஓகேவா? சோ அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சப்டொமைன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து www போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டொமைனோட நேம் example.com.ன்றது, இந்த .comன்றது TLDன்னு சொல்லுவாங்க, டாப் லெவல் டொமைன். .com இருக்கலாம், .org இருக்கலாம், .in இருக்கலாம். ஸோ எந்த எக்ஸ்டென்ஷன் வேணாலும் அது இருக்கலாம். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஆமா, ஒரே இதுதான் போது. இது அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சப்டொமைனோட கணக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே வெப்சைட் தான் ஆக்சஸ் ஆகும். இது வந்து வேர்ல்டு வைட் வெப்புக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து, நீங்க HTTP போட்டு www போட்டாலும், www இல்லாம போட்டாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரே சர்வர் ரீடக்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணிருப்போம். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப இங்க பாருங்க. ஆமா, இங்க பாருங்க. இப்போ நீங்க காஷியின் படி ஆக்சஸ் பண்ணோம்னா www குள்ள தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே வந்து நீங்க kashi.com போனீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா www இருக்காது. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். பீப்பிள் உங்களோட கன்வீனியன்ட் தான் அது. அதாவது முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து www கண்டிப்பா யூஸ் பண்ணணும் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா வந்து அதை எடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது அந்த www குள்ள தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. நீங்க www போட்டு யூஸ் பண்ணலாம், போடாமலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயின் டொமைன். இப்போ இதே வந்து நான் என்னோட கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த www கோர்ஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, இது என்னோட சப்டொமைன் சொல்லுவாங்க. தெரியுதா? இப்போ பாரு, ஒரு டொமைன்குள்ள இன்னொரு டொமைன் அப்படின்றது. இப்போ மறுபடியும் இன்னொரு டொமைன் வச்சிருக்கேன், இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டொமைன் வச்சிருக்கேன். பாருங்க, இதுக்குள்ள அது இன்னொரு இது போகும். கிளியரா? புரியுதுங்களா? யா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் போர்ட் நம்பர் அப்படின்றது. ஒரு டிஃபால்ட்டா ஓகேவா 80 அப்படின்றது ஒரு HTTP ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது 80 அப்படின்ற டிஃபால்ட் போர்ட்டை கனெக்ட் பண்ணி அந்த சைட்டை சர்வரை ரீச் பண்ணோம். அதே HTTPS போட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 443 அப்படின்ற ஒரு போர்ட்ல ஆக்சஸ் பண்ணணும். இது வந்து என்கிரிப்டட், இது அன்என்கிரிப்டட். அதாவது HTTPS சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. HTTPSன்றது பாத்தீங்க அப்படின்னா என்னது, என்கிரிப்டட் ஓகே கனெக்ஷன். HTTPனா அது அன்என்கிரிப்டட் கனெக்ஷன். ஓகேவா? ஓகேவா? சோ இந்த டிஃபால்ட் போர்ட் ஆக்சஸ் பண்ணா நீங்க போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. பட் ஆனா வந்து உங்க ஹோஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் வழியா தான் போகணும் அப்படின்னா வந்து அப்ப நீங்க ஆக்சஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ இந்த இதை வந்து வெளியே யாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகாது. இப்ப என்னோட சர்வரை வந்து எவனா ஹேக் பண்ண விரும்புறான் அப்படின்னா இந்த போர்ட் நம்பரை தெரியாம வந்து உள்ள வர முடியாது. அதனாலதான் வந்து ஸ்பெசிபிக் போர்ட் நம்பரை கொடுத்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. புரியுதுங்களா? இந்த பேங்கிங்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து
இந்த யூஆர்எல் கனெக்ட் ஆகும் போதே வந்து பர்டிகுலர் போர்ட் வழியா தான் உள்ள போகுமே தவிர நார்மல் போர்ட் வழியா உள்ள போக. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஆர்எலோட பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? Yes, sir. Any notes? Any notes, people? Clear? இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் எல்லாமே புரிஞ்சுதா உங்களுக்கு? ஈஸியா இருந்ததா? நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்களா? ஓகே people. சரி ஓகே people. இன்னையோட என்னோட கிளாஸஸ் வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் டேல இருந்து இன்னொரு எஸ்எம்இ வந்து வருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து வேற ஏதாவது டாபிக் இருந்தா பார்த்து நான் வருவாங்க. ஓகே ஓகே people. தேங்க்யூ. See you again. Bye. Bye. வெயிட் பண்ணுங்க, சார் வந்து கலெக்ட் பண்ணுவார். என்ன செஷன் பார்க்க போறோம்? ஹலோ, ஓகே. சில ஆப் எல்லாம் என் லேப்டாப்ல இருக்கு, அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தம்பிலாம் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனுங்க. நாளைக்கு வந்து லைக் ஜென்ரலாக உங்களுக்கு உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து நாளைக்கு என்னோட ப்ராஜெக்ட் வரணும் உங்களுக்கு, என்னுடைய லோக்கலைஸ்டு ப்ராஜெக்டையும் நான் காமிக்க போகிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே அட்டன் பண்ணணும். பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் போட்டுக்கிறேன். பண்ணுவீங்களா? சாட்டர்டேனாவே பசங்க வரமாட்டேன்றாங்க வர கிளாஸ் கொடுங்க. அதுவே எனக்கு மன வருத்தம் தான். சார்ஜ் போட்டாச்சு. செஷன் முடிச்சு தான் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு. சரி ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். நான் நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸில் இருப்பேன் தம்பி. ஏன்னா அடுத்த வாரம் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அதனால இந்த வாரம் எல்லா ஒர்க்கும் முடிச்சாகணும். சாட்டர்டே கண்டிப்பாக நான் ஆஃபீஸில் இருப்பேன். யாராவது என்ன பார்க்கணும்னா வந்துருங்க. ஓகேவா? பெரிய நான் ஸ்க்ரீன் வந்து பிரவீன் வந்து ஸ்டாப் பண்ணலாமா? ஓகே, பிரவீன் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எக்ஸிட் ஆயிடலாங்க. எஸ் 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 பிரவீனை ஸ்டாப் பண்ண சொல்றேங்க. ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. தான் நாளைக்கு உங்களுக்கு நான் டெமோ காமிக்க போறேங்க. சும்மா ஒரு ஹை லெவலில் காமிக்கிறேங்க. இதுதான் என்னுடைய கம்பெனிங்க அண்ட் என்னுடைய பாட் இதுதாங்க. ஓகேவா? இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பாஸ்வேர்ட் நான் அடிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய இதுதான் என்னுடைய பாட்டுங்க. ஹலோ, ராங் நம்பர்மா, சாரி, ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. இந்த பாட்டில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், லைவாக பாருங்க. சர்வரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, ஓகே, டிப்ளாய் பண்ணுறது எப்படி, லாகு, நியூ ஃபைல்ஸ்ன்ட்டு இதுதான் என்னுடைய ஃபுல் மாடியூல்ஸ். ஸோ இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ நெட்வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த செஷனை அட்டன் பண்ணி ஆகணும். இது கம்பல்சரி நான் சொல்லிட்டேன். பண்ணுவீங்களா நாளைக்கு? ஓகேவா? ஆக்சுவலாக வந்து என்னோட பாட் வந்து ரெண்டா பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரியும். மொத்தம் 3 பாட். என்னோட பாட் வந்து 3 பிரியும். ஒரு பாட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிளைண்ட். தம்பி ஒரு முக்கியமான காலங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முக்கியமான காலங்க, சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பாட்டு 3 பிரியும். நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஒன்று கிளைண்ட்டுங்க, என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுக்குற பாட்டுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்டர் பாட் இதுதான். இந்த கிளைண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாஸ்டர் பாட்.
ஸோ 100 சர்வர் இங்கே இருக்கும். ஒரே ஒரு சர்வர்லேருந்து அந்த 100 சர்வரையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நான் கோட் எழுதிட்டு இருக்கேன். புரியுங்களா? ஓகேவா? இப்போ வந்து கிளைண்ட்டு சர்வருங்க, இது வந்து கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பாட்னா வந்து ஏதோ ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த 100 சர்வர்லையும் கொண்டு போய் நான் போடணும். ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணால் 100 சர்வரில் கொண்டு போய் போகணும். 100 சர்வரையும் ரீஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே இதுலேருந்து பண்ணுவேன். 100 சர்வரையும் இதில் தான் மானிட்டர் பண்ணுவேன். 100 சர்வருடைய ஃபைல்ஸ், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். எல்லாமே இதில் பண்ணுவேன். இது ரொம்ப முக்கியமானது. இது முடிச்சிட்டேன் நான். இது வந்து ஒரு 15 லைன் ஆஃப் கோடுங்க. இப்போ இந்த மாஸ்டர் பாட்டு தான் வந்து நான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிற பாட்டுங்க. இந்த மாஸ்டர் பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைய தேதிக்கு 86,000 லைன் கோடு எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய கோடு பார்த்தீங்கன்னா 1,00,000 தாண்டிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நான் 1,00,000 லைன் ஆஃப் கோடு அடிச்சிருக்கேங்க. பட் ஆனால் இன்னும் வந்து ஒரு 25,000 லைன் கோடு அடிச்சாதான் என் ப்ராஜெக்ட் முடியுதுங்க. ஆனால் ஓவராலாக ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ண போறேன்ட்டு எனக்கு இப்போ தெரியும். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சிங்க. இனி எப்படி அதை பெட்டராக பண்ணுறது மட்டும் தான் திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,400,000 லைன் கோடுங்க. கண்ட்ரோல் பாட்டுக்கு வந்து 15,000 இன்னும் ஒரு இது ஒரு 20,000 லைன் கோடு அடிக்கணும். இது வந்து ஒரு 1,10,000 லைன் கோடுங்க. மொத்தம் 1,35,000 லைன் கோடு முடிச்சிருவேன். கிளைண்ட் பாட்டுக்கு தான் இனிமேட்டு கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்கும். கிளைண்ட் பாட்டுங்க, அதாவது என் கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்குற பாட்டுங்க. அது வந்து ஒரு 50,000 லைன் கோடுங்க. மொத்தம் என் ப்ராஜெக்ட் 1,400,000 லைன் கோடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ 1,400,000 லைன் கோடு அடிக்கும் போது என் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடியும். சரிங்களா? இது எல்லாமே இந்த 6 மாதத்துல நான் முடிச்சு ஆகணும். 6 மாதம்லாம் கிடையாதுங்க, 2 மாதத்துல முடிச்சே ஆகணுங்க. ஸோ என்ன மாஸ்டர் பாட் முடிஞ்சிச்சுனாவே எனக்கு கிளைண்ட் பாட் ஈஸி தாங்க. மாஸ்டர் பாட்டில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணால் அதுதான் கிளைண்ட் பாட்டுங்க. அதெல்லாம் கிளைண்ட் பாட்டா அந்த 50,000 லைன் கோடு எனக்கு பிரச்சனை கிடையாது. 50,000 கூட வராது, ஒரு 30,000 லைன் கோடுங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த 1,400,000 லைன் கோடு தான் வந்து என்னோட ஒரிஜினல் கோடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அந்த கிளைண்ட் பாட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே என் கிளைண்ட் ஒர்க் ஆகும்போது சர்வரோட கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகணும். ஏன்னா ஒர்க் ஆகக்கூடாதுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் தான் அதில் எழுதணும். ஏகப்பட்டது இருக்குங்க, சாதாரணமாலாம் இருக்காதுங்க ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ என்னோட 1,400,000 லைன் கோடு முடியும் பொழுது என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வெளிநாடு போயிட்டு வருவேன் நான். ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்களாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. ஸோ சிஸ்டம், அதாவது எப்படி என்ன நடக்கணுன்றதை நான் கண்டுபிடிச்சாச்சுங்க. இது எப்படி இன்னும் பெட்டராக பண்ணுறதுன்னு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குங்க. அதுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 மந்த்துங்க. இன்னைக்கு 21, அடுத்து 21 முடிச்சு ஆகணும். நான் முடிச்சிடுவேன். ஏன்னா என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேங்க. சரியா? சரி. இப்போ வந்து நாளைக்கு இந்த 3த்துல வந்து என் சர்வர் பாட் நான் காமிக்க மாட்டேன். சரிங்களா? ஓகேவா? என் கிளைண்ட் பாட் இன்னும் முடியல. ஆனால் இந்த கண்ட்ரோல் பாட் வந்து நான் உங்களுக்கு காமிப்பேங்க. ஸோ எல்லா நெட்வொர்க்கிங் கம்பெனிலையும் ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்னு ஒருத்தன் வச்சிருப்பான். புரியுதுங்களா? ஓகேவா? ஒரு வெப்சைட்லாம் மானிட்டர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று வச்சிருப்பான். அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். புரியுதுங்களா? ஓகேவா? பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவனே ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ் அப்படின்னு கூகுளில் போய் அடிங்க. நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ், சர்வர் மானிட்டரிங் டூல்ஸ், அதுக்கு சர்வர் கண்ட்ரோல் டூல்ஸ் அப்படின்னு போடுங்க கூகுளில். நிறைய டூல் வரும். அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். அதுதான் என் ப்ராஜெக்ட். அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? நாளைக்கு நம்ம நிறைய பார்க்கலாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்களுமே எனக்கு சஜஷன் கொடுங்க. இந்த ப்ராடக்டை இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ணலான்ட்டு என் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஓகேவா? இன்னும் இருக்குங்க, அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது வேறு. இது வந்து இன்னும் ஒரு 50,000 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் அடிக்கணும். இந்த ப்ராடக்ட் சாதாரணமாக இருக்காதுங்க. இன்னும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக எதுவும், அதாவது போஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. என்னுடைய ப்ராடக்ட் வந்து டெய்லி ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆன பின்னாடி வந்து வேலிடேஷன்ஸ் நிறைய பண்ணணும்னாங்க. ரன் ஆன பிறகு அது இன்னும் நிறைய இருக்குங்க என் ப்ராஜெக்ட். சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1,400,000 லைன் கோட் அடிச்சு முடிச்ச பின்னாடி தான் என் ப்ராஜெக்டே முடியுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டடாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 லைனை போடுங்க. என் ப்ராஜெக்ட் மொத்தம் 2,400,000 லைன் கோடுங்க. அதில் எவ்வளோ ஃப்ளா இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதை ரன் பண்ணும்போது தான் தெரியும். அந்த சிஸ்டம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ டவுன் தி லைன் வந்து அடுத்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 to 4 லட்சம் லைன் ஆஃப் கோட் அடித்த ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு பெரிய ப்ராடக்ட்டுங்க நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறது. அதனால தான் ஆஃபீஸ்க்கு இப்போ இப்பவும் வீட்டில் தான் இருக்கணும், ஆஃபீஸ் நான் போகவே இல்லை. இனிமேல் தான் போகணும், மழை இது வேற போலாமலன்னு வச்சுட்டு இருக்கேன். சரிங்களா, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம கதைக்கு போகலாங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் பாருங்களேன், சி எனக்கு சொந்தமாக ஆஃபீஸ் இருக்குது, சொந்தமாக வீடு இருக்குங்க, நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. நான் ஏங்க இதை பண்ணணும்? ஏன்னா விஷன் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கும்போது என்னெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துங்க. இந்த எல்லாம் பாரு எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கின்றதுக்காக தான் சொல்றதுங்க. அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் வரணும். நாம வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர்ல படிக்கல, ஒரு ஏஐ கம்பெனில அவங்க பார்ட்டா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற இந்த கம்பெனிங்க நான் உருவாக்குற கம்பெனி குட்டிங்க. ஆனா வந்து டவுன் தி லைன் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது ரொம்ப பெருசா வருங்க, இது சின்னதாக்கிடுவேன். நான் பியூர்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஏஐ கம்பெனியா மாத்திடுவேங்க. ட்ரைனிங் என் வாழ்க்கை, எனக்கு பிடிக்கும். சரியா, அதனால அந்த ட்ரைனிங் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேனே தவிர என்னுடைய கம்பெனி வந்து ரொம்ப பெரிய கம்பெனிங்க. சரி, ரொம்ப பெரிய கம்பெனி உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. அதான் என்னோட ஏஐ கம்பெனிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாங்க. அண்ணா நான் ஒரு ஃப்ரெஷர்னா, இல்லை நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நான் எப்படி அண்ணா நான் வந்து ஜாபுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு அருமையான கேள்வி இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓட போறோங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள். விஷ்ணு பாருங்க டக்குன்னு அடிச்சிட்டான். சரிங்களா, ஓகேவா? விஷ்ணு வந்து அடிச்சிருக்கான் ஒரு ஆன்சருங்க. சீக்கிரமா பார்க்கலாம், நீங்களும் அடிங்க, எனக்கு ஆன்சர்ஸ்லாம் அடிக்க பார்க்கலாம் சீக்கிரமா. நீ ஒரு ஃப்ரெஷரா இருக்க, எப்படி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எப்படி நீ வந்து ஜாபுக்கு போக முடியும்? இதுதான் கேள்வியே. இதுக்கான பதில் சீக்கிரம், உங்களுக்கு 1 மினிட் டைம் தரேன். சீக்கிரம், இன்னத்துக்கு அடிச்சு வச்சிருக்க வேணாமா? சீக்கிரம் 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 சீக்கிரம். இன்னும் யாருமே அடிக்கல. யாரோ அடிச்சிருக்காங்க. உமா பரமேஸ்வரி அடிச்சு டஃப் கரெக்டா வச்சிடறா போல இருக்கு. சொன்ன உடனே டக்குன்னு போறா தங்கச்சி. சூப்பர் சூப்பர், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அதாங்க ப்ரோஆக்டிவ்னஸ், அதான் ப்ரோஆக்டிவ்னஸ். அண்ணன் வந்து எப்படிதான் டைப் அடிக்க சொல்லுவாங்க, டக்கு நம்ம ரெடியா வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் இருக்கிற எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. நீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கணும் தம்பி தங்கைகளா. நான் அண்ணன் வந்து கேட்பாரு, கேட்கும்போது நான் உட்காந்து டைப் அடிப்பேன் கிடையாது. ரெடியா டைப் அடிச்சு வச்சிருக்கணும். என்டர் பண்றதுக்கு நிறைய ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டப்புன்னு ஒரு என்டர் அடிக்கணும். நான் அதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுங்க. உமா பரமேஸ்வரி இப்ப டைப் அடிக்கல, அவ வந்து எல்லாத்தையும் டைப் அடிச்சு வச்சிருந்தா எங்கேயும் நோட் பேட்ல எங்க வச்சிருக்கா, டக்குன்னு எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா. எனக்கு அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். நேத்துல இருந்து நீங்க நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா, பொம்மை வரைய ஆரம்பிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஆமா இல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, சரி, ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க டைப் அடிச்சுட்டே இருங்க. ஏன்னா உன்னுடைய கடமையை நீ விடக்கூடாது. நான் என்னுடைய கடமை கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் பண்ணிட்டே இருக்கேன். நிறைய பேர் டைம் ஆக்ஷன் கிளம்பிட்டாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேச போறேங்க. ஓகேவா? தம்பி தங்கைகளா, நான் திரும்ப சொல்றேன், உனக்கு வேலை வேணும்னா நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணு. ஸோ கம்பெனிக்காரன் வந்து செய்ய பாருங்களேன். இப்போ ராஜ் பிரபு இருக்கான் தம்பி. ராஜ் பிரபு வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராஜ் பிரபு வந்து அது பண்ண தெரியல, அதையே நான் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன். ரெஸ்யூம்ல போட்டுக்க, நேரில் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணிடுறேன். யாருங்க வேலை கொடுப்பாங்க? இவ்வளவுதான் தம்பி ஆன்சருங்க. ஸோ கம்பெனிக்காரன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சேலரி கொடுக்கணும், சீனா போடுவானுங்க, தொல்லை பண்ணுவாங்க, கம்பெனி வெளில போயிடுவான். நல்ல திறமை இருக்கு, ஃப்ரெஷரா பரவாயில்ல எடுத்துக்கலாம்டா. ஏங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போக முடியும்னு அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படியே இருந்தாலும் நம்ம கம்பெனி இன்டர்ன்ஷிப் தானே பண்ணியிருக்கேன் சார். 6 மாசம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ண சார். கான்ஃபிடென்ட்டா சொல்லு. ஒண்ணுமே இல்லைங்க. கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் பண்றானோ அந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருக்க, உனக்கு திறமை இருக்குன்னா நீ ஃப்ரெஷரே கிடையாது. முதல்ல நீ யூஆர் ஆல்ரெடி அன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஏன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருக்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருக்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா வந்து இல்லைங்க தம்பி நாங்கள் ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நீங்கள் என்ன கொஷின் கேளுங்க சார், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஷின் கேளுங்க சார், நான் அதை பண்ணல நீங்கள் என்ன வெளில அனுப்பிடுங்க சார் அப்படின்ட்டான் ஒரு பையன். வேலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கம்பெனிக்காரன்னு யோசிச்சணும்,
2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எடுத்து 60,000 சம்பளம் தரணும். இந்த பையன் 40,000 30,000க்கு வருவான் போல இருக்கே, நமக்கு செலவு மிச்சமாகுது, ஸ்கில்லும் இருக்குடா, சரி இவனே எடுத்துக்கலாம்டா அப்படின்னு எடுத்துட்டாங்க. என் ஸ்டூடெண்ட் அப்படி போயிருக்கான். புரியுதுங்களா? என் ஸ்டூடெண்ட் போயிருக்கான். அதனால வந்து ஸ்கில்லு தாங்க முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, நான் உங்ககிட்ட அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான் அப்படின்னா, 2 பேர் என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. நான் அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. 2 பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. யூடியூப்ல நம்ம லைவாகவே அவன் பேசியிருப்பான், ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பாங்க, நீ போய் பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேர்லாம் மறந்துட்டேங்க, சரிங்களா? 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தம்பிகளா. ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் முடிச்சு அடுத்து ஒரு 1 மந்த்ல பிளேஸ் ஆகி போயிட்டான் 15,000 சம்பளத்துக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இவன் 15,000 சம்பளத்துக்கு போயிட்டான், அப்புறம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைங்க, எதனாலையும் அவன் வேலைக்கு போகலை. 2 பேரும் நல்லா படிக்கிற பசங்க, இவன் வேலைக்கு போயிட்டான், இவன் போகலை. இவன் வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 வருஷம் படிச்சிருக்கான். என் கோர்ஸ் முடிச்சு 1.5 வருஷம் படிச்சிருக்கான். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொல்லி கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகமா படிச்சிருக்கான். வேற எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் வேலை கிடைக்கலடா, அந்த ஆள் ஒழுங்காவே சொல்லித்தர, அந்த ஆள் இதெல்லாம் கவர் பண்ணலடா அப்படின்ட்டு குறை மட்டும் தான் சொல்லுவாங்க. இவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது, ஓ இதெல்லாம் கேட்கறாங்களா, படி 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 படி, ஓ இதெல்லாம் கேட்கறாங்களா, படி படி படி, அதெல்லாம் கேட்கறாங்களா, படி படி படி, இதெல்லாம் சம்மந்தமே இல்லாம கேட்கறான், பரவாயில்ல படி 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 படிச்சுட்டே இருந்திருக்கான். நீங்க நம்ப மாட்டீங்க தம்பிகளா, நான் 26 வருஷம் அனுபவம், என்னுடைய திமிரை உடைச்ச ஒரு பையன் இருக்கான். என் திமிரு தலகணத்தை உடைச்சவன் என் ஸ்டூடெண்ட். பெருமையா சொல்லுவேன், இதான் தெரியுமாடா எனக்கு சொல்லி கொடுறா, நான் கேட்கறேன். .NETன்றது ஏன் டெக்னாலஜி, என்னை விட ஒரு கிங் மேக்கர் நான் என் ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். 1 வருஷங்க கதவை சாத்திட்டு ஒர்க் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பானா, படிப்பானா. அவங்க அம்மா கேட்பாங்களாம், கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, நான் வேலைக்கு போயிடுவேம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பானா. சுத்தி சொந்தக்காரங்களாம் ரோட்ல திட்டுவாங்களாம். ஃபங்க்ஷனுக்கு அவன் போக மாட்டானா, பைத்தியம் மாதிரி படிப்பான் படிப்பான் படிப்பான். நான் கொண்ட லட்சியம் கரெக்டு, என்னுடைய குறிக்கோள் கரெக்டு, நான் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பேன், சரியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ண மாட்டான், காலேஜ் கெட் டுகெதருக்கு போல, அவனுக்கு காலேஜ்ல வந்து லைக் இந்த டிகிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு போகல, போனா அசிங்கமா இருக்குன்னு போகல, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போக கிடையாது, வெளியில பெருசா வரமாட்டான், எப்பனா வெளில போவோம், என்னடா பண்றீங்க, நான் சும்மா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துடுதுங்க. படிப்பான் படிப்பான், ப்ராஜெக்ட் பண்ணுவான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான், பைத்தியம் மாதிரி படிச்சுட்டே இருப்பான். அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தாங்க, குடும்ப சூழ்நிலைடா, வேலைக்கு போடா, கஷ்டத்துல இருக்கண்டா, நீ ஏடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின் போது, இதை வந்துடுறமா, இதை படிச்சிட்டமான்னு படிச்சுக்கிட்டே இருந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு 20 ப்ராஜெக்டா இருந்தது, 22 ப்ராஜெக்டா மாறிச்சு, 25 ப்ராஜெக்ட் மேல பண்ணிட்டு இருக்கான். வெங்கட் சொல்லி கொடுத்த 5 ப்ராஜெக்டை தாண்டி அவன் வேற என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ராஜெக்ட். ஆனா அவன் ChatGPT யூஸ் பண்ணாதவன், கூகுள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி பண்ணவன், கோடெல்லாம் சொந்தமா அடிச்சவன். என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வந்தான், அண்ணா பிளேஸ் ஆயிட்டேனா, டபுள் ஆஃபர் வாங்கியிருக்கானா. சூப்பரா தம்பி, என்னடா கொஸ்டின் கேட்டாங்க. அவன் சொன்ன கொஸ்டின் எதுக்குமே எனக்கு ஆன்சர் தெரியாது. என் தலகணம் உடஞ்சிச்சு அன்னைக்கு. எனக்கு எல்லாம் தெரியுன்ற தலகணத்தை உடைச்சுவேன். 26 வருஷம் அனுபவம், அவனுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸுங்க, அசால்ட்டா உடைச்சிட்டான். பயங்கரமா ஆன்சர் பண்றான். நான் கனவுல நினைக்கிற ப்ராஜெக்ட் அவன் பண்ணிட்டான். 30-35 ப்ராஜெக்ட். பைத்தியமாட, நீ 1 வருஷமா ப்ராஜெக்ட் பண்றீங்கடா. நான் வேலைக்கு போயிட்டேனா. இந்த பையன் 15,000 சம்பளத்துல இருந்து 20,000 சம்பளத்துக்கு போயிருக்கான். இவன் டைரக்டா 35,000 சம்பளத்துக்கு போயிருக்கான். கம்பெனி கெஞ்சறாங்க, அவன் காலில் விழுறாங்க, என் கம்பெனிக்கு வந்துடுறா, 40,000 கூட தரண்டா, 35,000 40,000 தரண்டா, என் கம்பெனிக்கு வந்துடுறான்ட்டு. இங்க வெளியில ஃப்ராடுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து 40,000 சேலரி நான் வாங்கி தரேங்க, நீங்க ஒரு 2 lakhs கொடுங்க, 3 lakhs கொடுங்க. ஸ்கில்லே இல்லாம பணத்தை மட்டும் கொடுத்து வாங்கினா எப்படா வேலை செய்ய முடியும்? அங்க போய் துரத்தி விட்டுற மாட்டானா? இந்த காமன் சென்ஸ் இங்க யாருக்குமே கிடையாது. என் பையன் அந்த ஸ்டூடெண்ட் காலில் விழுறான், காலில் கம்பெனிக்கார விழுறான், வந்துருவுதானே, நாளைக்கு வந்துருவுதானே ஃபோன் பண்ணி கெஞ்சுறாங்க. ஏன்னா இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்ட்டு, உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்னு ஒருத்தன் கெஞ்சற அளவு நீ வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், இந்த வேலை கிடைக்கல, மண்ணு கிடைக்கல, மயிறு கிடைக்கல, அதான் எவனும் பதிலே கிடையாது தம்பி தங்கைகளா. நீ ஜெயிப்ப. ஸ்கில்லு தாங்க தம்பி தங்கைகளா வேணும், வேற எதுவுமே தேவை கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிடவே முடியாதுங்க, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. உன் திறமையை வளர்த்துக்கிட்டா எல்லாமே உன்கிட்ட வரும்.
அந்த திறமையை வளர்க்க போறியா இல்லைன்றது மட்டும்தான் உண்மைங்க. இங்க எல்லாருக்குமே இருக்கிற குடும்ப பிரச்சனையால ஒரு பதட்டம், எனக்கு வேலை கிடைக்குமா, இவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க, நான் என்ன பண்ணுது? டேய் படிடா. இவன் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இவன் படிக்கிறத விட்டுருவான். அண்ணா 15 லட்சம் பேர் வராங்களாண்ணா, செத்தான் எனக்கு வேலை கிடைக்காதுண்ணா. வேலை கிடைக்காது உனக்கு. ஏய் எவ்வளவு பேர் வந்தா என்னடா, என் திறமை அவன்கிட்ட இல்லைல்ல, எனக்கு வேலை கிடைக்கட்டா. இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு மழை கடவுள் கொடுக்குறாருல்ல, என் தலையிலயும் தண்ணி விழுது இல்ல, அப்ப எனக்கான வேலைன்னு கடவுள் வச்சிருப்பாருல்ல, அது எப்படி எனக்கு கிடைக்காம போயிடும்? நம்புங்க, கான்ஃபிடென்ட்டா நம்புங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா மாறணும்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராஜெக்ட் மட்டும்தான். வேலை என் கிட்ட படிக்கும் போது 10 ப்ராஜெக்ட் பண்ணு, வேலை கிடைக்கல 11 ப்ராஜெக்ட், அதுக்கும் வேலை கிடைக்கல 12, வேலை கிடைக்கல 13, 14, 15, 16. அப்ளை பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ளை பண்ணணும், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்ட் பண்ணு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்ட் பண்ணு, அப்ளை பண்ணு. 3ஆ பிரிச்சுக்கோ. அப்ளை பண்ணு, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணு, ப்ராஜெக்ட் பண்ணு, அப்ளை பண்ணு. ஸோ ரொம்ப கொஞ்ச நாள் அப்ளை பண்றேன், என்ன நான் ஒரு கால் கூட வர மாட்டேங்குது. வந்துட்டு என்கிட்ட அண்ணங்கிட்ட போய் ஒரு டவுட் கேட்கலாம், எதனால எனக்கு வேற வர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன், என்ன ரெஸ்யூம்ல மிஸ்டேக் இருக்கு, என் நௌக்கரி ப்ரொஃபைல் ஏதோ மிஸ்டேக் இருக்கு, அண்ணனை போய் ஒரு முறை பார்த்துடலாம். வந்துருங்க என்ன பாத்துருங்க. என்ன பாத்துருங்க. உனக்கு என்ன மிஸ்டேக்ன்றது வித்தின் 5 மினிட்ஸ் நான் சொல்லிடுவேன். இதான அவன் பிரச்சனை, சால்வ் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்காக. என் கம்பெனிக்கு 1 மணி நேரம் உட்காரவே தேவையில்லை, 5 நிமிஷம் தான். உன் பிரச்சனை என்னன்றது நான் சொல்லுவேன், அதை சால்வ் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும். புரியுதா? அது ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வேலைக்கு போனேன். என்ன நான் பண்றதுன்னா, தயவு செஞ்சு அட்வான்ஸ் பேட்ச்ல இருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் வாங்க ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் சும்மா தான் கிடக்கு, 4 ஃப்ளோர் கட்டி போட்டிருக்கேன். உட்காந்து படி, உனக்குன்னு ஒரு தனியாக ஒரு டேபிள் கொடுத்துருவேன், உட்காந்து படி படி படி. அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க, நிவேதான்ட்டு, சாரி, இன்டர்வியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யா, நிவேதா, ஹேமான்னு 3 பெண்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களோட ஒரே வேலை உங்களை இன்டர்வியூ பண்ணுறது மட்டும்தான். அவங்க 3 பேருக்கு தான் டாஸ்கே. அவங்களே கேள்வி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி 10 கேள்வி படின்னுவாங்க. ஒரு ஓரமாக உட்காந்து படிச்சு அக்கா முடிச்சாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லு, திரும்ப உட்காந்து படி, திரும்ப கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லு, படி. இதே ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இரு. வேலைன்றது ஒண்ணுமே கிடையாது தம்பி தங்கைகளா. வேலை ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கான உழைப்பை மட்டும் போடுங்க போதும். ஓகேவா? ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். எவ்வளவு நிறைய ப்ராஜெக்ட் பண்றியோ, நீ ப்ராஜெக்ட் பண்ணும்போது உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் நாட் இன் த லெட்டர். அண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருந்தா அது மண்ணா போச்சு, ஒரு பேப்பரா தம்பி. அதை வச்சுட்டு என்ன பண்ண போற? இதைத்தான் எல்லா சென்டரும் ஏமாத்துறதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நாங்க தரோங்க, நான் இந்த 2 லட்சம் கூட 1 லட்சம் கூட பிடிக்கிடுவானுங்க. அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி 50 ரூபா, ஜெராக்ஸ் காப்பியில 2 ரூபாய்க்கு பிரிண்ட் அவுட் போட்டு 2 ரூபா 50 செலவு பண்ணி போட்டு 2 லட்சம் பிடிக்கிடுவோம். அது வேணாம் நமக்கு. ஸ்கில்ல வச்சுட்டு போகணும்னு நினைங்க. ப்ரூஃப், நம்ம கம்பெனி இவ்வளவு பேர் பிளேஸா இருக்கான்ல, நேர்மையா ப்ரூஃப், டைரக்டாவே ப்ரூஃபே இருக்குல்ல, பின்ன ஏன் பை பண்ணோம்? அவெல்லாம் போகும்போது நான் போக மாட்டேன்னா அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பீங்க. நம்பிக்கையோட போராடுங்க. ஒரே ஒருத்தங்க தான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். 1997 பாஸ் அவுட்டுங்க. ஒரு வயசான ஒரு 48-50 வயசு லேடிங்க. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸ் பிளேஸ் ஆனாங்க. அவங்கள தவிர ஒரு எக்ஸாம்பிள் உலகத்திலே எதுவுமே இருக்காது. நேர்மையா போயிருக்காங்க. ஸோ 52 வயசுல ஒருத்தங்க போகும்போது நீங்க எல்லாம் பட்டையை கிளப்பலாம், சரித்திரத்தை படைக்கலாம். கான்ஃபிடண்டா இருங்க, நம்பிக்கையோட போராடுங்க. வெற்றி நமதாகட்டும்.